குவிஸ்மங்ஸ்க்கு வரவேற்கிறோம். விலங்குகளின் கட்டுக்கதைகளும் உண்மைகளும் பற்றி 51 கேள்விகள் இங்கே உள்ளன. மேலும் வினாடி வினாக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு தங்க மீன் எவ்வளவு காலம் நினைவில் வைத்திருக்க முடியும்? மாதங்களுக்கு, 3 வினாடிகள் அல்லது ஒரு நாள்? மாதங்களுக்கு சரியான இலக்கு. நெருப்புக் கோழிகள் ஏன் மணலில் தலையை நுழைக்கின்றன? ஆபத்திலிருந்து மறைக்க, முட்டைகளை திருப்ப அல்லது தூங்குவதற்கு? முட்டைகளை திருப்ப சரியான இலக்கு. வௌவால்களால் பார்க்கவே முடியாதா? ஆமவை குருடு, இல்லை அவைகளால் பார்க்க முடியும், அல்லது பகலில் மட்டும்? இல்லை அவைகளால் பார்க்க முடியும். அருமை. பச்சோந்திகள் ஏன் தங்கள் அழகிய நிறங்களை மாற்றுகின்றன? சரியாக மறைக்க, உணர்வுகளை காட்ட அல்லது பூக்களைப் போல மாற? உணர்வுகளை காட்ட. அற்புதம். ஒரு ஒட்டகத்தின் புகழ்பெற்ற திமில் உள்ளே என்ன சேமிக்கப்படுகிறது? ஆற்றலுக்கான கொழுப்பு, குடிப்பதற்கு நீர், அல்லது பாலைவனத்திலிருந்து மணல்? ஆற்றலுக்கான கொழுப்பு. சரியாக. ஒரு புத்திசாலி ஆக்டோபஸுக்கு எத்தனை இதயங்கள் உள்ளன? ஒரு பெரிய இதயம், 8 இதயங்கள் அல்லது 3 இதயங்கள்? 3 இதயங்கள். நீங்கள் செய்துவிட்டீர்கள். பெரிய யானைகள் சிறிய எலிகளுக்கு பயப்படுமா? இல்லை, அது ஒரு கட்டுக்கதை. ஆமிகவும் பயப்படும், அல்லது வெள்ளை எலிகளுக்கு மட்டும்? இல்லை, அது ஒரு கட்டுக்கதை. சரியான இலக்கு. வண்ணத்து பூச்சிகள் பூக்களை சுவைக்க எந்த உறுப்பை பயன்படுத்துகின்றன? அவற்றின் நீண்ட நாக்கு, அவற்றின் பாதங்கள், அல்லது அவற்றின் உணர்கொம்புகள்? பதில் அவற்றின் பாதங்கள். ஒரு சுறாவின் வலுவான எலும்புக்கூடுகள் எதனால் ஆனவை? மிக கடினமான எலும்புகள், கடல் சிப்பிகள், அல்லது வளையக்கூடிய குருத்தெலும்பு? பதில் வளையக்கூடிய குருத்தெலும்பு. ஒரு முள்ளம்பன்றி அதன் கூர்மையான முட்களை எய்ய முடியுமா? ஆமம்புகளைப் போல கோபமாக இருக்கும் போது மட்டும், அல்லது இல்லை அவை உதிரும்? மேலும் அது இல்லை அவை உதிரும். லெமிங்ஸ் பெரிய குழுக்களாக மலை உச்சியிலிருந்து குதிக்குமா? ஆம் உணவு தேட ஆம்தலைவனை பின்தொடரும், அல்லது இல்லை அவை தற்செயலாக விழுகின்றன? இல்லை அவை தற்செயலாக விழுகின்றன. நாய்களுக்கு எந்த நிறங்களை தெளிவாக பார்ப்பதில் சிக்கல் உள்ளது? சிவப்பு மற்றும் பச்சை, கருப்பு மற்றும் வெள்ளை, அல்லது நீலம் மற்றும் மஞ்சள்? ஆம், அது சிவப்பு மற்றும் பச்சை. ஒரு தேரையை தொடுவதால் மறுக்கல் வருமா? ஆம், ஒவ்வொரு முறையும். பச்சையாக இருந்தால் மட்டும், அல்லது இல்லை, அது ஒரு கட்டுக்கதை. இல்லை, அது ஒரு கட்டுக்கதை. அருமை. தாக்கும் காளையை எது கோபமூட்டுகிறது? அசையும் இயக்கம், சிவப்பு நிறம், அல்லது பெரிய சத்தம்? பதில் அசையும் இயக்கம்.
கோவாலா உண்மையில் எந்த வகை விலங்கு? ஒரு மார்ஷிபியல், ஒரு சிறிய கரடி அல்லது ஒரு மரக்குரங்கு? ஒரு மார்சுபியல். மிக நன்று. நீங்கள் ஒரு பறவை குஞ்சை தொட்டால் அதன் தாய் அதை விட்டுவிடுமா? ஆம், அது பயந்துவிடும். இரவில் மட்டும். அல்லது இல்லை, அதற்கு உங்கள் வாசனை தெரியாது. அது இல்லை, அதற்கு உங்கள் வாசனை தெரியாது. ஒரு பாம்பின் தோல் உண்மையில் எப்படி இருக்கும்? ஈரமான மற்றும் வழுவழுப்பான, மென்மையான மற்றும் உரோமமான, அல்லது உலர்ந்த மற்றும் மென்மையான? சரியான பதில் உலர்ந்த மற்றும் மென்மை. காட்டு பெங்குவின்கள் உண்மையில் எங்கே வாழ்கின்றன? வட துருவத்தில், பனிக்கரடிகளுடன், அல்லது தென் துருவத்தில்? அது தென் துருவத்தில். ஓநாய்கள் ஏன் வானத்தை பார்த்து ஊளையிடுகின்றன? அவற்றின் கூட்டத்துடன் பேச, சந்திரனுடன் பேச, அல்லது ஏனெனில் அவை சோகமாக உள்ளன? சரியான விடை அவற்றின் கூட்டத்துடன் பேச. யாரையாவது கொட்டிய பிறகு தேனீக்கு என்ன நடக்கும்? அது இறந்துவிடும், அது நன்றாக பறந்துவிடும், அல்லது அதன் கொடுக்கு மீண்டும் வளரும். அது இறந்துவிடும். ஒரு வயது வந்த போசம் உண்மையிலேயே அதன் வாளால் தொங்க முடியுமா? இல்லை, அது மிகவும் கனமானது. ஆம், நீண்ட நேரம். அல்லது தூங்கும்போது மட்டும். இல்லை, அது மிகவும் கனமானது. சரியான இலக்கு. உயரமான ஒட்டகச்சிவிங்கிகள் வழக்கமாக எப்படி ஒரு சிறிய தூக்கம் போடுகின்றன? ஒரு பெரிய படுக்கையில், ஒரு பந்து போல சுருண்டு, அல்லது நின்று கொண்டு? நின்று கொண்டு. அவ்வளவுதான். டாடி லாங் லெக்ஸ் மிகவும் விஷமுள்ள சிலந்திகளா? மிகவும் விஷமானது. இல்லை, அவை சிலந்திகள் அல்ல, அல்லது பெரியவை மட்டும். ஆம், அது இல்லை, அவை சிலந்திகள் அல்ல. பூனைகள் எப்போதும் தங்கள் கால்களில் சரியாக தரையிறங்குமா? எப்போதும் இல்லை. ஆம், ஒவ்வொரு முறையும். அல்லது உயரமான இடங்களிலிருந்து மட்டும். எப்போதும் இல்லை. சரியாக. ஒரு சத்தமிடும் வீட்டு ஈ உண்மையில் எவ்வளவு காலம் வாழ முடியும்? ஒக்க ரோஜு மாத்திரமே. ஒரு முழு வருடம், அல்லது சுமார் ஒரு மாதம்? சுமார் ஒரு மாதம். அற்புதம். பனிக்கரடியின் உண்மையான தோல் என்ன நிறம்? கருப்பு, வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு? கருப்பு. சூப்பர். சூடான நாய்கள் வியர்க்காமல் எப்படி குளிர்ச்சி அடைகின்றன? மூச்சு வாங்கி, காதுகளை அசைத்து, அல்லது மூக்கை அசைத்து? மூச்சு வாங்கி. சரி. முதலைகள் சில சமயங்களில் அழுவது போல் ஏன் தெரிகிறது? அவை சோகமாக இருப்பதால், கண்களை சுத்தம் செய்ய, அல்லது நண்பர்களை ஈர்க்க? அது கண்களை சுத்தம் செய்ய. ஒரு காண்டாமிருகத்தின் சிறப்பு கொம்பு எதனால் ஆனது? திடமான எலும்பு, கடினமான பாறை அல்லது அடர்த்தியான முடி? அடர்த்தியான முடி. அவ்வளவுதான்.
குளிர்காலத்தில் கரடிகள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு பதிலாக என்ன செய்கின்றன? மிக ஆழ்ந்த உறக்கம், ஒரு லேசான தூக்கம், அல்லது அவை தெற்கே செல்கின்றன. அது ஒரு லேசான தூக்கம். ஒரு சிறிய வாத்தின் சத்தம் எதிரொலிக்குமா? இல்லை, அது அமைதியாக இருக்கும், தண்ணீரில் மட்டும். அல்லது ஆம் செய்யும். பதில் ஆம் செய்யும். தூக்க கலக்கமான சோம்பல்கள் ஏன் இவ்வளவு மெதுவாக நகர்கின்றன? அவை வெட்கப்படுவதால், ஆற்றலை சேமிக்க, அல்லது அவை மிகவும் வயதானவை? சரியான விடை ஆற்றலை சேமிக்க. முயலின் வயிற்றுக்கு சிறந்த உணவு எது? நிறைய கேரட், வைக்கோல் மற்றும் கீரைகள், அல்லது சாக்லேட் கேக்? வைக்கோல் மற்றும் கீரைகள் சரியான இலக்கு. பூனைகள் மகிழ்ச்சியாக இல்லாத போது ஏன் உருமுகின்றன? உணவு கேட்க, நாய்களுடன் பேச, அல்லது தங்களை அமைதிப்படுத்த? பதில் தங்களை அமைதிப்படுத்த. அனைத்து வகையான சிலந்திகளும் ஒட்டும் வலைகளை சுற்றுகின்றனவா? ஆம், அனைத்தும். இல்லை, சில வேட்டையாடுகின்றன. அல்லது பெண் சிலந்திகள் மட்டும்? இல்லை, சில வேட்டையாடுகின்றன. அற்புதம். ஒரு ஆந்தை தன் தலையை எவ்வளவு தூரம் சுழற்ற முடியும்? பாதி வழி மட்டுமே, அல்லது பக்கத்திலிருந்து பக்கம் மட்டும்? அவ்வளவுதான். ஆறுகளில் பசியுள்ள பிராணாக்கள் பெரும்பாலும் என்ன சாப்பிடுகின்றன? பெரிய மாடுகள், பூச்சிகள் மற்றும் சிறிய மீன்கள், அல்லது நீர்த்தாவரங்கள்? பூச்சிகள் மற்றும் சிறிய மீன்கள் சரி. ஒரு ஹெட்ஜ்ஹாக்கின் கூர்மையான முட்கள் விஷமானவையா? ஆம், மிகவும் கொடியவை. இல்லை, வெறும் கூர்மையானவை. அல்லது கோபமாக இருக்கும்போது மட்டும்? இல்லை, வெறும் கூர்மையானவை. மிக நன்று. பிளமிங்கோக்கள் பொதுவாக பிரகாசமான இளஞ்சிவப்பு நிறத்தில் இருப்பது ஏன்? வெயில் காலநிலையால், அவற்றின் பெற்றோர்களால், அல்லது அவற்றின் உணவால்? அவற்றின் உணவால். சரியாக. தூங்கும் கடல் ஓட்டர்கள் ஏன் கைகளை பிடித்துக் கொள்கின்றன? சூடாக இருக்க, விளையாடுவதற்கு, அல்லது மிதந்து செல்லாமல் இருக்க? மிதந்து செல்லாமல் இருக்க சரியான இலக்கு. பல அர்மாடிலோக்கள் பயப்படும் போது என்ன செய்யும்? வேகமாக குழி தோண்டும், ஒரு பந்தாக உருளும், அல்லது மிகவும் சத்தமாக கீச்சிடும்? சரியான விடை ஒரு பந்தாக உருளும். பெரிய வண்ணமயமான தோகைகளை கொண்ட மயில்கள் ஆண்களா அல்லது பெண்களா? பெண்கள் இரண்டும், அல்லது ஆண்கள்? ஆண்கள். அற்புதம். சிறப்பு பறக்கும் மீன்கள் காற்றில் எப்படி பயணிக்கின்றன? அவை துடுப்புகளை அசைக்கின்றன, அவை உயரமாக குதிக்கின்றன, அல்லது அவை சறுக்குகின்றன? அவை சறுக்குகின்றன. அருமை. ஒரு பீவரின் தட்டையான வால் பெரும்பாலும் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? சேற்றை பூசுவதற்கு, நீச்சல் மற்றும் எச்சரிக்கைகளுக்கு, அல்லது மரக்கட்டைகளை சுமக்க? நீச்சல் மற்றும் எச்சரிக்கைகளுக்கு செய்துவிட்டீர்.
சுறுசுறுப்பான சிறிய எறும்புகள் எப்போதாவது தூங்குமா? இல்லை, ஒருபோதும் இல்லை. இரவில் மட்டும் அல்லது ஆம்பல முறை. ஆம்பல முறை சூப்பர். துர்நாற்றம் வீசும் ஸ்கங்குகள் உண்மையில் தங்கள் துர்நாற்ற ஸ்ப்ரேயை அடிக்க விரும்புமா? ஆம்பேடிக்கைக்காக அவை பார்க்கும் அனைத்தின் மீதும், அல்லது பயந்தால் மட்டும்? பயந்தால் மட்டும் சரி. நுரையீரலை தவிர தவளைகள் வேறு எந்த உடல் உறுப்பு வழியாக சுவாசிக்க முடியும்? அவற்றின் தோல், அவற்றின் பாதங்கள் அல்லது அவற்றின் நாக்குகள்? அது அவற்றின் தோல். கினிப்பன்றிகள் முதலில் எந்த கண்டத்தைச் சேர்ந்தவை? தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, கினியா அல்லது ஐரோப்பா? தென் அமெரிக்கா. அருமை. நட்சத்திர மீனுக்கு சிந்திப்பதற்கு மூளை உள்ளதா? ஆம், ஒரு சிறியது. இல்லை, நரம்புகள் மட்டுமே. அல்லது ஆம், ஒவ்வொரு கையிலும். சரியான பதில் இல்லை, நரம்புகள் மட்டுமே. பெரிய கழுகுகளுக்கு தலையில் இறகுகள் இல்லாதது ஏன்? சுத்தமாக இருக்க, குளிராக இருக்க, அல்லது அவை உதிர்ந்து விடுகின்றன? மேலும் அது சுத்தமாக இருக்க. ஒரு பறவை சமைக்காத திருமண அரிசியை சாப்பிட்டால் என்ன நடக்கும்? அதன் வயிறு வலிக்கிறது, அதனால் பறக்க முடியாது. அல்லது சிறப்பாக ஒன்றும் இல்லை. சிறப்பாக ஒன்றுமில்லை. நீங்கள் செய்துவிட்டீர். பார்த்ததற்கு நன்றி. மேலும் வேடிக்கையான வினாடி வினாக்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.